குழந்தைங்களை நான் இப்படி படத்துல மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கணுமா? அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். என் வயித்துல என்னைக்கு ஒரு குழந்தை உண்டாக போதுன்னு தெரியல. என்னங்க, என்னாச்சு? சண்டை ஆயிடுச்சு. சண்டையா? உங்க தலையில ரத்தம் வந்துட்டு இருக்கு. இங்க வாங்க. நீங்க இங்க உட்காருங்க, நான் போய் மஞ்சள் கொண்டு வரேன். சண்டை எப்படி நடந்துச்சு? வயல்ல ஏதோ பிரச்சனையா? ஒண்ணு இல்ல, அந்த ஆள் இருக்கான்ல, அந்த திருட்டு பையன் பக்தவாச்சலம், அண்ணி தனியா இருக்கும்போது அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான். தப்பா பேசியிருக்கான். அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? அன்னைக்கு யாருமே இல்லைன்னா எனக்கு வந்த கோவத்துக்கு அவனை அங்கேயே விட்டு கூறு போட்டலாம் தோணுச்சு. நான் அவனுக்கு பேசி புரிய வைக்கல நினைச்சேன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பார்த்து கை நீட்டி பேசுறான். அவன் என்ன சொல்றானா, எனக்கும் அன்னைக்கும் இடையில அந்த மாதிரி பேசுறதுக்கு எனக்கு வாயில வார்த்தை கூட வர மாட்டேங்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி அக்காவை பத்தி அவன் ஒருத்த மட்டும் பேசல. ஊர்ல இருக்கிற பாதி பேர் இப்படிதான் பேசிக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்பை நீங்க தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறீங்க. நம்ம கிராமம் ரொம்ப சின்ன கிராமம். நம்ம ஊர்ல ஒருத்தர் பேசினா போதும், அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற எல்லாரும் இத பத்தி தான் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிக்குவாங்க. இந்த ஜனங்களுக்கு இதே வேலை தானே. சின்ன விஷயத்தை பெரிய மழையாக்குவாங்க. ஆனா விஷயம் இருக்குல்லங்க. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க ருக்குமணி? என் பேச்சுல உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ஊர்ல இருக்கிறவங்க பேசுறது புரியலன்னா உங்களுக்கு நான் பேசுறதாவது புரியணுமே. இங்க பாருங்க, உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். நீங்க நிம்மதியா வாழ ஆசைப்பட்டா அடுத்தவங்களோட சொந்த பிரச்சனையில அளவுக்கு மீறி, அதுவும் முக்கியமா தனியா இருக்கிற ஒரு பொம்பளையோட சொந்த பிரச்சனையில தலையிடுறத விட்டுருங்க. தன்னோட மானத்தை எப்படி காப்பாத்திக்கணும்னு அவங்களுக்கே நிச்சயம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீ என்ன உளறிட்டு இருக்க? அப்படி என்ன நான் பெருசா பண்ணிட்டேன்? ரத்னானி இன்னைக்கு கஷ்டத்துல இருக்காங்க. அவங்களுக்கு நான் உதவி பண்ணாம வேற யாரு பண்ணுவா? என் சின்ன வயசுல இந்த வீட்டுல இருந்ததை விட அந்த வீட்டுல தான் அதிக நேரம் இருந்திருக்கேன். அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்னோட தேவைன்னு வரும்போது நான் அவங்களுக்கு உதவி பண்ண கூடாதா? இந்த ஊருக்கு பயந்து அவங்களை எக்கெடு கட்டு போனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு சொல்றியா? என்னால அப்படி இருக்க முடியாது. இங்க பாருங்க, மத்தவங்க சொல்றது உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி, புரியலனாலும் சரி, ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு மேல என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியாது. என்னாச்சு ருக்மணி? என்னாச்சு? என்னாச்சுமா ருக்மணி? என்னாச்சு? கர்ணா, என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. ருக்மணி, என்னாச்சுமா? ருக்மணி, என்னாச்சு? தெரியல. எழுந்துரு, எழுந்துருங்க. என்னாச்சு? மெதுவா பாத்து, மெதுவா. ருக்மணி, ருக்மணி, மெதுவா பாத்து. பாத்து அத்தை. படுத்துக்கோமா. மெதுவா படுக்க வைங்க. படு. என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு என்னாச்சு? ரொம்ப வலிக்குதாம்மா? ரத்னா, சீக்கிரமா போய் ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணி கொடுக்கணும். ஒத்தரம் கொடுத்தா கொஞ்சம் சரியாயிடும். சரி அத்தை. அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. இதை நானே பாத்துக்கிறேன். ருக்மணி, நீ என்ன வெளியால் மாதிரி பேசிட்டு இருக்க? இந்த வீட்ல உங்களை யார் வெளியாளுன்னு நினைச்சா? இந்த வீட்ல நீங்க தான் முக்கியமான ஆளு. இப்ப வீட்ல வைத்தியம் பண்றதுல சரியா வராது. பேசாம ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாம். ஆமா கர்ணா, இதுக்கு மேல நாம காத்துட்டு இருக்கோம். நீ போய் வண்டி எடுத்துட்டு வா, நம்ம உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். சரி ருக்மணி,